தவக்காலம் டே 25. ஜெபத்தின் வல்லமை. நீதிமானின் ஜெபம் மிகுந்த வல்லமையுடையது என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 25ஆம் நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஜெபத்தின் வல்லமை. சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் உடனே பதில் கிடைக்கவில்லை என்று நினைத்து ஜெபத்தை நிறுத்திவிடுகிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, நீதிமானின் ஜெபம் மிகுந்த வல்லமையுடையது. அதாவது நாம் செய்யும் ஜெபம் வீண் போகாது. நாம் அமைதியாக ஜெபித்தாலும் தேவன் அதை கேட்கிறார். நாம் கண்ணீருடன் ஜெபித்தாலும் தேவன் அதை பார்க்கிறார். நாம் பலவீனமாக இருந்தாலும் ஜெபம் நமக்கு பலத்தை கொடுக்கிறது. பைபிளில் பல அற்புதங்கள் ஜெபத்தின் மூலம்தான் நடந்தது. ஜெபம் கதவுகளை திறக்கும். ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். ஜெபம் தேவனை நமக்கு அருகில் கொண்டு வரும். இந்த தவ காலத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்கும் வாழ்க்கையை தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் தேவனுடன் பேச ஆரம்பியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய செயல்களை நீங்கள் காண்பீர்கள். அன்பான பரலோக தந்தையே, ஜெபிக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை தேட உதவி செய்யும். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கும் தேவனே, எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.